நித்தின் எப்போதும் தன் அப்பாவின் போனில் கேம் விளையாடுவதையே வழக்கமாக வைத்திருந்தான். நித்தின், அதிக நேரம் போன் பார்க்காதே, அது கண்ணுக்கு நல்லது இல்லை என்று அம்மா எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்பதே இல்லை. ஒரு நாள் இரவு அனைவரும் தூங்கிய பிறகு நித்தின் மெதுவாக எழுந்து அப்பாவின் போனை எடுத்துக்கொண்டு போட ஆரம்பித்தான். மணி நள்ளிரவு 12 ஆகியிருந்தது. திடீரென்று போன் திரை நீல நிறத்தில் இருந்து அடர்த்தியான சிவப்பு நிறமாக மாறியது. நித்தின் எவ்வளவு முயன்றும் கேமை நிறுத்தவே முடியவில்லை. அப்போது திரையில் ஒரு விசித்திரமான முகம் தோன்றியது. அந்த உருவம் மெதுவாக பேசியது. நித்தின், நீ என்னை பார்க்கிறாய், நானும் உன்னை பார்க்கிறேன். இப்போது நான் உன்னோடு விளையாட வெளியே வரப்போகிறேன். நித்தின் பயந்து போய் போனை கீழே போட முயன்றான். ஆனால் அந்த போன் அவன் கைகளோடு ஒட்டிக்கொண்டது போல இருந்தது. போனின் உள்ளிருந்து ஒரு நிழல் போன்ற கை மெதுவாக வெளியே வர ஆரம்பித்தது. அலறியடித்துக் கொண்டு நித்தின் கத்த முயன்றான். ஆனால் சத்தம் வரவில்லை. அந்த நிழல் கை அவன் தோளை தொட்டது. நித்தின், என்னாச்சு? ஏன் தூக்கத்துல கத்துற? அம்மாவின் குரல் கேட்டு நித்தின் திடுக்கிட்டு எழுந்தான். அவன் கையில் போன் இல்லை. அவன் பார்த்தது எல்லாம் ஒரு பயங்கரமான கனவு. அவன் கண்கள் சிவந்து போய் தலைவலியில் துடித்துக் கொண்டிருந்தான். அன்று முதல் அம்மா சொல்லும் பேச்சை கேட்டு போன் பார்ப்பதை குறைத்துவிட்டு சீக்கிரம் தூங்கச் சென்றான் நித்தின். நீதி கருத்து: அதிக நேரம் மொபைல் போன் பார்ப்பது நம் உடல் நலத்திற்கும் மனதிற்கும் நல்லது அல்ல.